கர்ப்பம் கொண்ட மாம்பழம். ஒரு நாள் கோமல் குருவி கொஞ்சம் காஞ்ச மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. மீனு, நம்ம காட்டுல இப்ப காஞ்ச மரக்கட்டைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. நான் இந்த மரக்கட்டைகளை எல்லாம் பக்கத்து காட்டுல இருந்து எடுத்துட்டு வரேன். நீ இந்த மரக்கட்டைகளை சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வா. சரி கோமல், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே சந்தைக்கு கிளம்புறேன். நீங்க ரொம்ப களைப்பா இருப்பீங்க. நீங்க கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வெடுங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு சந்தையை நோக்கி பறந்து போச்சு. சந்தைக்கு வந்த மீனுக்குருவி தன்னோட மரக்கட்டைகளை வித்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ஜம்ஜம் பறவை சில காய்கறிகளோட சேர்த்து ஒரு மாமர செடியையும் வித்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியோட பக்கத்துல ராணிங்கிற ஒரு காகம் பறந்து வந்துச்சு. வாங்க வாங்க, என்கிட்ட இருக்கிற மரக்கட்டைகள் எல்லாம் குறைஞ்ச விலை தான். நீங்க தாராளமா என்னுடைய மரக்கட்டைகளை வாங்கிக்கலாம். பிறகு ராணி காகமும் மீனுக்குருவி கிட்ட காசை கொடுத்துட்டு அந்த மரக்கட்டைகளை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மரக்கட்டைகளை வித்து கிடைச்ச காசுல மீனுக்குருவி அந்த மாமர செடியை வாங்குச்சு. பிறகு அந்த மாமர செடியை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு, வந்துட்டியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ மரக்கட்டைகளை வித்த காசுல என்ன வாங்கிட்டு வந்த? கோமல், என்ன மன்னிச்சிடுங்க. நான் அந்த காசுல ஒரு மாமர செடியை வாங்கிட்டு வந்தேன். என்ன, மாமர செடியை வாங்கிட்டு வந்தியா? மீனு, உனக்கு சுத்தமா அறிவே கிடையாதா? இந்த செடியையா நாம சாப்பிட முடியும்? கோமல், கோவப்படாதீங்க. இந்த மாமர செடியை நாம பெரிய மரமா மாத்தினா நமக்கு தினமும் நிறைய நிறைய மாம்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த மாமர செடியை எடுத்துக்கிட்டு ஒரு தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த அழகான தோட்டத்தோட நடுவுல மீனுக்குருவி அந்த மாமர செடியை நட்டு வச்சது. செடியே, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உனக்கு தினம் தினம் தண்ணி ஊத்துவேன். நீ சீக்கிரம் வளர்ந்து எனக்கு நிறைய மாம்பழங்களை கொடுக்கணும், சரியா? மீனுக்குருவி அந்த மாமரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு அதுக்கு நிறைய தண்ணீரை ஊற்றுச்சு. இந்த மாதிரியே ஒவ்வொரு நாளும் மீனுக்குருவி அந்த மாமர செடியை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டு வந்துச்சு. இப்படியே ஒரு 2 மாதங்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி அந்த மாமரத்தோட பக்கத்துல பறந்து வந்துச்சு. அந்த மாமரத்துல நிறைய மாங்காய்கள் காய்ச்சிருந்துச்சு. ஆகா, என்னோட உழைப்பு வீண் போகல. மாமரமே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இப்போ கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. குருவி, நன்றி எல்லாம் எதுக்கு? நீதான் தினம் தினம் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட. அதனாலதான் இவ்வளோ குறுகிய காலத்துல என்னால கனிகளை கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு மீனுக்குருவியும் மாமரமும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் மிட்டு கிளி அங்க வந்துச்சு. ஆகா மீனு, நீ சாதிச்சிட்டியே. ஒரு சின்ன செடியை இவ்ளோ பெரிய மரமா மாத்திட்டியே. ரொம்ப நன்றி மிட்டு அண்ணா. இது பழுத்த அப்புறம் நான் சந்தையில கொண்டு போய் விற்க போறேன். நானும் உன்கிட்ட இருந்து மாம்பழங்களை வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் மிட்டுக்கிளியும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அந்த பச்சை மாங்காயில ஒரு மாங்காய் மட்டும் எப்போதுமே ரொம்ப கர்வமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பக்கமா காலு ராணிங்கிற 2 காகங்கள் பறந்து வந்தாங்க. ஹே சீச்சி, தள்ளி போங்க பறவைகளே. ஏன் பக்கத்துல வந்து உட்கார்றீங்க? ஹே மாங்காயே, நாங்க தான் ஒன்னு எதுவுமே செய்யலையே. எங்களுக்கு ரொம்ப களைப்பா இருந்து அதனாலதான் இந்த மாமரத்து மேல வந்து உட்கார்ந்தோம். இதனால உனக்கு என்ன பிரச்சனை? என்ன, எனக்கு என்ன பிரச்சனையா? நான் எவ்வளோ அழகான மாங்காய். உங்களை மாதிரிப்பட்ட பறவைகள் என் பக்கத்திலேயே இருக்க கூடாது. அந்த பச்சை மாங்காய் இப்படி கர்வமா பேசினதுமே 2 காகங்களும் அங்கிருந்து பறந்து போனாங்க. கொஞ்ச நாட்கள்லயே அந்த மாமரத்துல இருந்த எல்லா மாங்காய்களும் பழுத்தடிச்சு. அந்த கர்வம் கொண்ட மாங்காயும் இப்ப அழகான மஞ்சள் நிறத்துல மாறினதை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துச்சு. குருவி, உன்னோட உழைப்பின் பலன் கிடைக்க போகுது. நீ தாராளமா என்கிட்ட இருக்கிற மாம்பழங்களை பறிச்சு சந்தையில கொண்டு போய் விற்கலாம். மாமரமே, நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மாமரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களையும் ஒரு கூடையில பறிச்சு போட்டுச்சு. ஆனா அந்த கர்வம் வாய்ந்த மாம்பழம் மட்டும் தன்னை பறிக்க கூடாதுன்னு மீனுக்குருவி கிட்ட சண்டை போட்டுச்சு. ஏ குருவி, என்ன யாரும் பறிக்க கூடாது. யாரும் என்ன சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீ இங்க இருந்து போயிடு. ஆனா மாம்பழமே, பறவைகள் உன்னை சாப்பிட்டாதானே உன்னோட வாழ்க்கை முழுமையடையும். பறவைகள் என்ன சாப்பிட்டா என் அழகு கெட்டுடும். யாரும் என்ன பறிக்க கூடாது. நீ இங்க இருந்து போயிடு. குருவி,
நீ அந்த கர்வம் பிடிச்ச மாம்பழத்துக்கிட்ட என்ன சொன்னாலும் அதுக்கு புரியாது. நீ எனக்காக அந்த மாம்பழத்தை மரத்திலேயே விட்டுட்டு போயிடு. மாமரம் இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி மற்ற மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. சந்தையில நிறைய பறவைகள் மீனுக்குருவியோட மாம்பழத்தை வாங்கினாங்க. இதனால மீனுக்குருவிக்கு அதிக லாபம் கிடைச்சது. அட மீனு, இவ்ளோ காசு உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அந்த மாமரம் தான் எனக்கு நிறைய மாம்பழங்களை கொடுத்துச்சு. அந்த மாம்பழத்தை வித்த காசு தான் இது. நீ ரொம்ப ரொம்ப நல்ல வேலையை தான் செஞ்சிருக்க. அந்த மரம் தினம் தினம் நமக்கு மாம்பழங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த பறவைகள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு வயசான குருவி அந்த மாமரத்தோட பக்கத்துல வந்துச்சு. அப்பா, என்ன வெயில்! என்னால இந்த வெயில தாங்கவே முடியல. கொஞ்ச நேரம் இந்த மரத்தோட நிழல்ல ஓய்வெடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு சொன்ன அந்த வயசான குருவியோட கண்களுக்கு அந்த கர்ப்பம் கொண்ட மாம்பழம் தென்பட்டுச்சு. ஆகா, இந்த மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டா என்னோட பசி தீந்துடும் அப்படின்னு சொன்ன அந்த வயசான குருவி அந்த மாம்பழத்தை சாப்பிடுறதுக்காக அதை தான் கையால பறிச்சது. சீச்சி, ஹே வயசான குருவி, தள்ளிப்போ. உனக்கு எவ்வளவு திமிரு, என்னையே பறிக்க பாக்குறியா? மாம்பழமே, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. உன்னை சாப்பிட்டா என் பசி தீந்துடும். நீ எல்லாம் என்ன சாப்பிடுறதுக்கு தகுதியே இல்லாத குருவி அப்படின்னு அந்த மாம்பழம் வயசான குருவி கிட்ட ரொம்ப கடுமையா பேசிக்கிட்டு இருந்துச்சு. இத கேட்ட மாமரத்துக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஹே மாம்பழமே, நாளாக உன்னோட கர்வம் கூடிக்கிட்டே இருக்கு. பாரு நான் உன்னை என்ன செய்யறேன்னு அப்படின்னு சொன்ன அந்த மாமரம் அந்த மாம்பழத்தை அப்படியே கீழே தள்ளி போட்டுச்சு. வயசான குருவி, நீங்க தாராளமா இப்போ இந்த மாம்பழத்தை சாப்பிடலாம். ஹே மாமரமே, யார் நினைச்சாலும் என்ன சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்ன மாம்பழம் ரொம்ப வேகமா அங்கிருந்து போயிடுச்சு. அப்படி போன மாம்பழம் ஒரு புதரோட இடையில போய் ஒளிஞ்சிடுச்சு. அப்பாடா, இனிமே என்ன யாருமே பார்க்க முடியாது. யாரு நினைச்சாலும் என்ன சாப்பிடவும் முடியாது. இவ்வளோ தூரம் வந்ததுல எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. முதல்ல தூங்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த மாம்பழம் அந்த புதரோட இடையில உட்காந்து தூங்க ஆரம்பிச்சது. மாம்பழம் தூங்கிக்கிட்டு இருந்த நேரமே அந்த மாம்பழத்தோட நிறம் அப்படியே மாறி அது அழுகினதா மாறிடுச்சு. தூக்கத்துல இருந்து முழிச்ச மாம்பழம் தன்னோட நிலைமைய பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. அச்சச்சோ, என்ன இது? என்னோட அழகான நிறம் எல்லாம் போயிடுச்சு. என் மேல ரொம்ப துர்நாற்றம் அடிக்குதே. அப்படின்னா எல்லாரும் சொன்னது சரிதான். யாரும் என்ன சாப்பிடலைன்னா நான் ஒரு நாள் அழுகி போயிடுவேன். நான் இப்படி இறக்குறதுக்கு மற்ற பறவைகளுக்கே உணவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்ன மாம்பழம் மற்ற பறவைகள் கிட்ட தான் ரொம்ப கர்வமா நடந்துகிட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மாம்பழம் அந்த இடத்திலேயே விழுந்து இறந்து போயிடுச்சு. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, நாம எப்போதுமே வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இயற்கைய நம்மளால என்னைக்குமே மாற்ற முடியாது. வாழுகிற நாள் முழுவதும் மற்றவர்கள் கிட்ட அன்பு செலுத்தி வாழணும். வீடு. ஒரு சமயம் நாகூர் காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் கடுமையான மின்னலும் இடியும் இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த ஒரு மரக்கிளையில ஒரு உடைஞ்ச வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு காக்கை குடும்பம் ரொம்ப பயந்து போன நிலையில உட்கார்ந்திருந்தாங்க. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நம்ம வீடு இடிச்சு விழுந்துடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. கலு, நான் உங்ககிட்ட இந்த வீட்டோட மேற்கூரைய சரி செய்யறதுக்கு எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாருங்க, இப்ப வீடு முழுவதும் தண்ணீராலேயே சொட்டிக்கிட்டு இருக்கு. ராணி, அத பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாத. இந்த வீடு எதுவும் செய்யாது. எனக்கு இப்ப தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். உங்களை மாதிரி ஒரு சோம்பேறிய நான் பார்த்ததே இல்ல. மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே காட்டுல இருக்கிற புறாவும் கிளியும் அவங்களுக்குன்னு ஒரு புது வீடை கட்டிக்கிட்டாங்க. ஆனா இந்த காட்டுலயே நம்ம வீடு மட்டும்தான் உடைஞ்சு போய் இந்த நிலைமையில இருக்கு. ராணி, நான் உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த வீட்டை பத்தி எதுவும் பேசாத. பேசாம படுத்து தூங்கு. கலு, இனிமே நான் இந்த வீட்ல இருக்கவே மாட்டேன். இந்த வீட்ல இருந்தா என் குழந்தை உயிருக்கும் என் உயிருக்கும் உத்தரவாதமே கிடையாது. நான் இப்பவே மீனுக்குருவியோட வீட்டுக்கு போறேன். போ, நீ எங்க போனாலும் சரி, உன்னை நான் தேடவும் மாட்டேன். நீ இனிமே இந்த வீட்டுக்கு வரவும் தேவையில்லை. கலுக்காக இப்படி சொன்னதுமே ராணிக்காகவும் தான் பையனை கூட்டிக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியோ
தான் குழந்தைக்கு கூட தான் வீட்டுல படுத்து தூங்குறதுக்கு தயாராச்சு. அட, இந்த நேரத்துல யாரு வீட்டோட கதவை தட்டுறாங்கன்னு தெரியலையே. அம்மா, ஒருவேளை அது ஒரு பயணியா இருக்கலாமா? அவங்க மழையில மாட்டி இருக்கலாம். அதனாலதான் உதவிக்காக நம்ம வீட்டோட கதவை தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி சாரா, இரு, நான் யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்துச்சு. மீனு, நீதான் என்னையும் என் குழந்தையும் காப்பாத்தணும். என் வீட்டோட மேற்கூரை ரொம்ப மோசமா உடைஞ்சு போயிருக்கு. வீடு முழுவதும் தண்ணீரா சொட்டிக்கிட்டு இருக்கு. எனக்கு என் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. மீனு, ராணி அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ராணிக்காகத்தான் தான் வீட்டுக்குள்ள வரவழைச்சது. ஆகா மீனு, உன் வீட்டோட மேற்கூரை ரொம்ப உறுதியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டுறதுக்கு நான் என்ன செய்யணும்? ராணி அக்கா, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, நீங்க இப்போ நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு காலையில எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் மீனுக்குருவியோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ராணி அக்கா, நீங்க முதல்ல உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ஒரு வீட்டை கட்டியாகணும். காலு அண்ணா சரியான சோம்பேறி. அவர் என்னைக்குமே தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டவே மாட்டாரு. ஆமா மீனு, நீ ரொம்ப ரொம்ப சரியாதான் சொல்ற. ஆனா என்ன பண்றது, எனக்கு வீடு கட்டவே தெரியாதே. ராணி அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு வீட்டை கட்டித்தரேன். அம்மா, வீடு கட்டணும்னா அதுக்கு விறகு கட்டைகள் வேணும். நான் விறகு கட்டைகளை வெட்டுறதுக்கு உங்களுக்கு கோடாரி எடுத்து தரேன். சரி சாரா, போய் சீக்கிரம் கோடாரி எடுத்துட்டு வா. பிறகு ராணிக்காகவும் மீனுக்குருவியும் கோடாரியை எடுத்துக்கிட்டு காஞ்ச மரத்தை தேடி பறந்து போனாங்க. கொஞ்ச தூரத்திலேயே ரெண்டு பறவைகளுக்கும் ஒரு காஞ்ச மரம் தென்பட்டுச்சு. ராணி அக்கா, மரங்களை வெட்டும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். உறுதியான மரக்கட்டைகளை தான் தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் நம்ம வீடு ரொம்ப நாட்களுக்கு உறுதியா இருக்கும். மீனு, எனக்காக நீ எவ்வளவு உதவி செய்யற. இந்த உதவியை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே மாட்டேன். பிறகு மீனுக்குருவியோ அந்த காய்ந்த மரத்துல இருந்து ஒவ்வொரு மரக்கட்டைகளா வெட்ட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பறவைகளும் காய்ந்த புல் இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து போனாங்க. நாம வீட்டோட மேற்கூரைய மரக்கட்டைகளால செய்யும் போது அதுல நிறைய இடைவெளிகள் வரும். அந்த இடைவெளிகளை நிரப்புறதுக்கு தான் நாம இந்த காய்ந்த பொருட்களை பயன்படுத்துறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் ராணிக்காகவும் வீடு கட்டுற வேலையை தொடங்கினாங்க. மீனுக்குருவி ரொம்ப கடின உழைப்பாளி. அது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு ரொம்ப சீக்கிரமா ராணிக்காகத்துக்காக ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்துச்சு. ராணி அக்கா, இதோ உங்களோட வீடு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீட்டுல நீங்க இனிமே சந்தோஷமா இருக்கலாம். இந்த வீட்டுக்குள்ள எனக்கு இனிமே மழையோட பயமும் இல்ல, இந்த வீடு இடிஞ்சிடுமோன்னு எனக்கு எந்த பயமும் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு ராணிக்காகவும் ரொம்ப சந்தோஷமா தான் பையன் ராஜு கூட அந்த வீட்டுல வாழ ஆரம்பிச்சது. அதே நேரத்துல காலுக்காகமும் எந்த கவலையும் இல்லாம காட்டுல தன்னோட நண்பன் கூட ரொம்ப சந்தோஷமா சுத்தி திரிஞ்சது. காலுக்காகத்தோட நண்பன் பப்ளுக்காகவும் ரொம்ப மோசமானது. அது எப்போதுமே காலுக்காகத்துக்கு கெட்ட யோசனைகளையே சொல்லி கொடுத்துட்டு இருந்துச்சு. நண்பா காலு, உன்னோட மனைவி ஏதோ புது வீடு கட்டியிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா பப்ளு, அவ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. என்னோட உடஞ்ச வீட்லயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இப்போதான் எனக்கு எந்த கவலையும் இல்லாம இருக்கேன். சரி சரி, வா நண்பா, அருவிக்கரையில நிறைய பட்டாம்பூச்சி இருக்கும். அந்த பட்டாம்பூச்சிகளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இன்னைக்கு பொழுத கழிப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு காலுக்காகவும் பப்ளுக்காகவும் நதிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. இப்படியே ஒரு 10 நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் காட்டுல மறுபடியும் பலமான காற்றும் மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. காலுக்காகவும் தன்னோட உடஞ்ச வீட்டுல ரொம்ப நிம்மதியா படுத்திருந்துச்சு. திடீர்னு காலுக்காகத்தோட வீட்டின் மேற்கூரை ஒவ்வொன்னா கீழே விழ ஆரம்பிச்சது. பயந்து போன காலுக்காகவும் தான் வீட்டுல இருந்து ரொம்ப வேகமா வெளியே வந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காலுக்காகத்தோட வீடு அப்படியே மொத்தமா உடைஞ்சு போயிடுச்சு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் நண்பன் பப்ளுவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. நண்பா பப்ளு, நீ வீட்ல இருக்கியா? வீட்டோட கதவை திற, நான் காலு வந்திருக்கேன். உடனே பப்ளுக்காகவும் தான் வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்துச்சு. என்ன காலு, இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? மழை வேற இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நண்பா பப்ளு, என் வீட்டோட மேற்கூரை உடைஞ்சு போயிடுச்சு.
எனக்கு எங்க தங்குறதுன்னே தெரியல. அதனாலதான் உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். அட காலு, என் வீடு ரொம்ப சின்னது. என் வீட்டுக்குள்ள எல்லாம் உன்னை அனுமதிக்க முடியாது. நண்பா, நீ ஏன் இப்படி பேசுற? நீ தானே வீடு கட்ட வேண்டாம், அந்த உடைஞ்ச வீடே நிறைய நாளைக்கு இருக்கும்னு சொன்ன. ஏ காலு, உனக்கு சொன்னா புரியாது. என் வீட்ல நான் ஒன்னு சேர்த்துக்க முடியாது. நீ வேற யாராச்சும் வீட்டுல போய் கேட்டு பாரு அப்படின்னு சொன்ன பப்ளுக்காக வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுச்சு. அந்த நேரத்துல தான் காலுக்காகத்துக்கு தான் நண்பனோட உண்மையான முகம் தெரிஞ்சது. உடனே காலுக்காக ரொம்ப வருத்தத்தோட மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. தப்பான நண்பர்களோட ஆலோசனையால நான் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். நான் இப்போ திருந்தி நல்லவனா வாழணும்னு நினைக்கிறேன். நீ சொன்னா ராணி கண்டிப்பா கேட்பா. நீ தயவு செஞ்சு ராணியோட வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போ. கலுவண்ணா, இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சதே. தவறான நண்பர்களை நாம கூட வச்சுக்கிறது என்னைக்குமே பெரிய ஆபத்து தான். இனிமேலாச்சும் உங்க சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நல்லபடியா வாழ ஆரம்பிங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காலுக்காகத்தை கூட்டிக்கிட்டு ராணிக்காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணிக்காகத்துக்கிட்ட மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. ராணி அக்கா, காலு அண்ணா திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இனிமே என்னைக்குமே அவர் சோம்பேறியா இருக்க மாட்டாரு. ஆமா ராணி, என்ன மன்னிச்சிடு. உன்னையும் உன் குழந்தையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே என்னைக்குமே நான் உன் பேச்ச தட்ட மாட்டேன். காலு, நீங்க திருந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாம எல்லாரும் இனிமே இந்த வீட்லயே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த காக்கை குடும்பம் மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்க. இப்படியே அந்த மழைக்காலம் ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சது. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, தீய நண்பர்களோட நட்பு என்னைக்குமே நமக்கு தீய விளைவை தான் கொடுக்கும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹர்ஷா, மிதுன், கவின், விதுன், சன்சிஸ்தா, விஸ்வா, அன்பு, நிஷா குட்டி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிசாலினி, நிலா, ஜீவா, ரக்ஷித், கல்பனா, தீபக், ஹரிஸ், பாலா, மோகன பிரியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கண்மணி, விக்கி, விசு, லியா பாப்பா, லிங்கேஸ்வரி, ரித்திகா, கார்த்திகா, பாவனாஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ராஜா புனிதன், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ராதிஷா, ஜஸ்மிதா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் உஸ்மானைனா, நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.